பண்ணிக்கோங்க. Praise the Lord. தென்றல் நிகழ்ச்சிக்கு மீண்டுமாய் உங்கள் அனைவரையும் நாங்கள் வரவேற்கிறோம். What a joy. குடும்பத்தோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துவதே பெரிய சந்தோஷம்தான். தொடர்ந்து நம்ம துதித்து கொண்டே இருக்கிறோம், துதியை குறித்து பேசிக்கொண்டே இருக்கிறோம்ல. துதியை குறித்து பேசுவதே மகிழ்ச்சி, கர்த்தரை துதிப்பதும் மகிழ்ச்சி இல்ல. கடந்த சில வாரங்களாக துதியினுடைய விதவிதமான பெயர்களை நம்ம கற்றுக்கொண்டிருக்கிறோம். முதல்ல நம்ம பார்த்தோம் யதா, ரெண்டாவது நம்ம பார்த்திருக்கிறோம் தெஹெல்லா. இன்றைக்கு நம்ம பார்க்க போற ஒரு விஷயம், அதுக்கு முன்னாடி கர்த்தரை கொஞ்ச நேரம் துதிக்கலாமே. அவர் நிகரே இல்லாத சர்வேசன். ஆமென். அவரை இன்றைக்கு நம்ம ஒரு சின்ன குழுவா இன்னைக்கு நாங்க பிரைஸ் பண்ண போறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க நீங்களும் எங்களோடு கூட சேர்ந்து மகள் முதல்ல எபிசோட்ல சொன்ன மாதிரி he is worthy of all our praises. அந்த worthyயான தெய்வத்திற்கு நம்ம ஆராதனையை செலுத்துவோமா? ஆமென். Thank you Lord. நிகரே இல்லா தேவன் நீர், இணையில்லாத இனிமையும் நீர். Jesus. இரக்கம் செய்யும் தகப்பன் நீர், இரக்கத்தில் ஐஸ்வர்யர் நீர். நிகரே இல்லா தேவன் நீர், இணையில்லாத இனிமையும் நீர். You are the one. இரக்கம் செய்யும் தகப்பன் நீர், இரக்கத்தில் ஐஸ்வர்யர் நீர். ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவேன் என்னை அற்புதமாக்கின இயேசுவையே. எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவேன், எல்லாவற்றின் மேலும் உயர்ந்தவரே. ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவேன் என்னை அற்புதமாக்கின இயேசுவையே. எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவேன், எல்லாவற்றின் மேலும் உயர்ந்தவரே. ஆயுள் முழுவதும் நம்ம பிரைஸ் பண்ணாலும் நம் தெய்வத்திற்கு துதி செலுத்துவது போதாது. ஆமா, துதி செலுத்தி முடியாது நம்மளால. அவ்வளோ துதிக்கணும். ஏன்னா அவர் துதிகளுக்கு பாத்திரராக இருக்கிறார். சுகந்த வாசனையாக நம்ம துதியை God is accepting. அதனால நல்ல முழு மனசோட சந்தோஷத்தோடு கூட கர்த்தரை துதிப்போம். ஆயுள் முழுவதும் நான் இருக்கிற வரைக்கும் இல்ல, ஒரு அழகான வசனம், நான் உள்ளளவும் என் தேவனை துதிப்பேன். அவன் என்ன அழகா சொல்றாங்களே, நான் செத்து போற வரைக்கும் சொல்லல, அதுலயும் அவங்க உள்ளளவும் உயிரோடு இருக்கும் அளவும் கர்த்தரை நான் துதிப்பேன். எனக்கு ஒரு ஆசை ஜெசிமா, எப்பயுமே நான் சொல்ற வார்த்தை அதுதான். உயிருள்ளவரை, உயிருள்ள கர்த்தரை ஆராதிக்கணும், குடும்பத்தோடு கூட ஆராதிக்கணும். இன்றைக்கு நீங்க ஆயத்தமா இருக்கீங்களா? உங்கள் ஆயுள் வரையில கர்த்தரை உயர்த்துவதற்கு நீங்கள் ஆயத்தமா இருக்கீங்களா? இன்றைக்கு ஒரு முடிவு பண்ணுங்களா? It is worth it. Amen. Your life is worth living. ஆமா, அவரை துதிக்கிறதுக்கு அதுக்காக தான் சொல்லியிருக்கார். வசனம் சொல்லுது, எனக்கென்று ஒரு ஜனத்தை ஏற்படுத்தினேன், அவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். உயிருள்ளவரை அவரை துதிப்போம். எல்லாரும் சொல்லமா, உயிருள்ளவரை அவரை துதிப்பே, அவரை துதிப்பே. பாடலாமா? ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவேன் என்னை அற்புதமாக்கின இயேசுவையே. எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவேன், எல்லாவற்றின் மேலும் உயர்ந்தவரை. ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவேன் என்னை அற்புதமாக்கின இயேசுவையே. எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவேன், எல்லாவற்றின் மேலும் உயர்ந்தவரை. எல்லாவற்றின் மேலும் அவர் உயர்ந்தவர். ஆமென். அவருடைய நாமம் எல்லா நாமத்திலும் மேலான நாமம்.
இந்த வசனம் எங்க இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? எல்லா நாமத்திற்கும் மேலான நான் நாமம். சொல்லட்டா? பைபிள்ல தான் இருக்கு. அப்பா என்ன ஒரு டிஸ்கவரி. பிள்ளைங்க தான், இவங்க தான்ப்பா பிள்ளைங்க. நீங்க பிள்ளைங்களா மாறிடுறீங்க குழந்தை போல. ஆண்டவருடைய சமூகத்துல குழந்தைய போல மாறணும்னு சொல்லி இருக்கிறாரு. அதனாலதான் குழந்தை மாதிரியே நம்ம இருக்கிறோம். என்ன கரண்? உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அங்கிள் வந்து சின்ன வயசுல இருக்கும்பொழுது வசனம் சொல்ல சொன்னாங்களாம் சண்டே ஸ்கூல்ல. அவர் மைக்ல போய் என்ன சொன்னாருன்னு சொல்லி கேளுங்களேன். நீ ஒரு வசனம் சொல்லு. யோசிக்கிறா. என்ன கேட்ட உடனே நான் என்ன தெரியுமா சொல்லுவேன்? வசனம். என்ன சொல்ல சொன்ன? வசனம் சொல்லுன்னு தானே சொன்னேன். அவங்க என்ன வசனம் சொல்ல சொன்னாங்க. நானும் போய் தைரியமா சொன்னேன் வசனம். அதுக்கப்புறம் இன்னொரு வசனத்தை கத்துக்கினேன். நான் கருப்பா இருந்தாலும் அழகா இருக்கிறேன். ஓகே, இந்த வசனம் எல்லா நாமத்திற்கும் அவருடைய நாமம் மேலான நாமம். இந்த வசனம் பிலிப்பியர்ல 2ஆம் அதிகாரத்துல இருக்கிறது. நான் வாசிக்கிறேன். தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி, அவரைனா யாருன்னா ஜீசஸ், சரி, அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும் படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும் படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். Jesus is the Lord. His name is above all names. All names. ஆனா இந்த வசனத்துல வாசிக்கும் பொழுது நம்ம சொல்றோம்ல, அந்த எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்திற்கு நம்ம எப்படி வர்ஷிப் பண்ண போறோம்னா, முழங்கால்கள் யாவும் முடங்கும் படிக்கு. இதுக்கு பேர் தாங்க முழங்கால்கள் யாவும் முடங்கும் படிக்கு நம்ம கர்த்தரை பிரைஸ் பண்ணுவோம்னா அதற்கு பேரு பராக். பராக் சொல்லுங்களேன், பராக். எல்லாரும் சொல்லுங்க பராக். பராக். பராக்னு சொல்லும்போது உங்களுக்கு நிறைய பேருக்கு நிறைய ஞாபகம் வரும். அதுக்கு முன்னாடி நம்ம இன்னைக்கு முதல்ல பாடுனீங்கல்ல, ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவோம். இதுல பிரிட்ஜ் பாட்டு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன் இல்ல? அந்த பிரிட்ஜ் பாடுவீங்களா எங்களுக்காக? பெனட்டோ எங்களுக்காக லீட் பண்ணுங்களேன் அந்த பிரிட்ஜ். வானசேனைகள் தூதர் கூட்டங்கள் பாடிடும். Oh yes, that's wonderful. நாமமே Amen. மூப்பர் யாவரும் விழுந்து வணங்கிடும் இணையற்ற அந்த நாமம் இயேசுவின் நாமம். வானசேனைகள் தூதர் கூட்டங்கள் பாடிடும் வல்ல நாமமே இயேசுவே அந்த நாமம். மூப்பர் யாவரும் விழுந்து வணங்கிடும் இணையற்ற வல்ல நாமமே. மரண கூறினை ஒழித்து எழுப்பின யூதராஜ சிங்கமே, பாதாளத்தின் திறவு கோலினை கைகளில் உடையவரே, மரண கூறினை ஒழித்து எழுப்பின யூதராஜ சிங்கமே, பாதாளத்தின் திறவு கோலினை கைகளில் உடையவரே. இன்னைக்கு நீங்க பாடுனீங்கல்ல, மூப்பர் யாவரும் விழுந்து வணங்கிடும் நாமம் அவருடைய நாமம். இதற்கு பேர் தான் பராக். பராக். when you அவரை சாஷ்டாங்கமாய் நம்ம விழுந்து முழங்கால் படியிட்டு அவரை நீங்க பிரைஸ் பண்ற பிரைஸுக்கு பேர் தான் பராக். இந்த துதியை கர்த்தர் மிகவும் விரும்புகிறார். அவரை முழங்கால் படியிட்டு அவரை ஆராதனை செய்யறவங்க எப்படி தெரியுமா இருப்பாங்க? அவருடைய இருதயத்துக்கு ஏற்றவங்களா இருப்பாங்க. ஜெசிமா, இருதயத்துக்கு ஏற்றவன் அப்படின்னாலே நம்மளுக்கு யார் ஞாபகம் வராரு? சங்கீதக்காரன் தாவீது ராஜா. தாவீது ராஜா தான் சங்கீதத்துல 95ல சொல்றாரு, நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம் வாருங்கள். நம்மை உருவாக்கி இருக்கிறார். எதுக்கு தெரியுமா?
அவரை நீங்கள் அந்த அந்த முழங்கால் படியிட்டு அவரை துதிக்கும் பொழுதே அவருடைய இருதயத்தில் இருக்கிற எல்லா விருப்பங்களையும் நம்ம அறிந்து கொள்ள முடியும். அவர் கடவுள் என்ன நினைக்கிறாருன்றத உன்னால் அது உன்னுடைய விருப்பமாக மாறிடும். சார், முழங்கால் படியிட்டு இப்போ எல்லாருமே உங்களுக்கெல்லாம் நீங்கள்லாம் தப்பிச்சிக்கினீங்க. நாங்கள்லாம் சின்ன வயசில் இருக்கும் பொழுது ஏதாவது ஒரு தப்பு நாங்கள் பண்ணிட்டோன்னா எங்களுக்கு அப்பா அம்மா கொடுக்குற பனிஷ்மெண்ட் என்ன தெரியும்? உங்களுக்கு தெரியும்ப்பா, நிறைய வாங்கியிருப்பீங்க. சொல்கிறேன்னு அப்பா ரொம்ப கண்டிப்பாக இருப்பார். அவர் என்னை ரொம்ப கண்டிச்சிட்டார். எனக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு அவர் மேலே. அதனால் என்ன பண்ணிட்டேன்னா, அவர் அடிக்கணும் திட்டணும். எனக்கு திரும்பி எங்கள் அப்பாவை திட்டணும். ஆனால் திரும்பி திட்ட முடியாது, அடிக்க முடியாது. திரும்பியும் உத வாங்கணும்ல. ஒரு தடவை தான் ஒரு நாளைக்கு உத வாங்க முடியாது, 4 தடவை வாங்குறது. அதனால் என்ன பண்ணிட்டேன்னா, அவர் பெட்டில் சர்க்கரையை தூவிட்டேன். அவர் பெட்டில் நம்ம தான் அவரை கடிக்க முடியாது, அதனால் எறும்பு அவரை கடிக்கட்டும். கொஞ்சமாக தூவி இருந்தால் பரவாயில்ல. கோவத்தில் நிறையா தூவிட்டேன். என்ன தெரியுமா பண்ணார்? போய் தூங்கிட்டாரு. எறும்பு கடிச்சது போல. கொஞ்ச நேரம் கழிச்சு முதுகெல்லாம் ஏதோ சொரன்னு இருக்குதுன்னு பார்த்தா வெறும் சர்க்கரை. இந்த வேலையை நான் ஒருத்தன் தான் பண்ணியிருப்பேன்னு சொல்லி நினைச்சு 10:30 மணிக்கு என்ன முட்டி போட வச்சுட்டாரு வெளியில. இன்னைக்கெல்லாம் நீங்கெல்லாம் முட்டி போட்டிருக்கீங்களா? ஓ, ஷெகினா முட்டி போட்டிருக்கேன். அப்போ யூ ஹேவ் a very strict father. இதோ இருக்கிறான் பாரு, என்ன மாதிரியே. இவன் கூட நிறைய முட்டி போட்டுக்கிறான், நல்லவன். உங்களுக்கு ஞாபகம் இருக்காப்பா? ஆக்சுவலா யாரோ 2 பேர்ல கேரன் சைரஸ்ல யாரோ ஒருத்தர் தப்பு பண்ணாங்கன்ட்டு முட்டி போட வச்சோம். இவர் என்ன நினச்சிக்கிட்டாரு, அது ஒரு ஃபன்னா நினச்சிக்கிட்டு இவர் கூட போய் முட்டி போட்டுன்னு கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தார். அந்த ஃபோட்டோவும் நம்ம கிட்ட இருக்கு. ஆமாம், முடிஞ்சா உங்களுக்கு நாங்கள் அந்த டிஸ்பிளேலையும் நாங்கள் போடுறோம். அந்த முழங்கால் படியிடுறது அப்படின்னாலே இட் ஷோஸ் அ சப்மிசிவ் கேரக்டர். நான் ஒன்றுமில்லை, இல்லை நான் அடி பண்ணிக்கிறேன். இன்னும் சொல்ல போனால் நான் அடிமை இல்லை, நான் அடிமை. இன்றைக்கு கர்த்தரை நீங்கள் முழங்கால் படியிட்டு ப்ரைஸ் பண்ணும் பொழுது யூ டிக்ளேர் that you are submissive to him. அப்போ நான் ஒன்றுமில்லைப்பா, நான் ஒன்றுமில்லை, முழங்கால் படியிட்டு முழுவதும் தருகிறேன் அப்படின்னு ஒரு பாடல் நம்ம பாடுறோம்ல. இல்லை, ஃபாதர் எழுதின ஒரு பாட்டு, நானும் என் வீட்டாரும் உமையே சேவிப்போம், உமக்காய் ஓடுவோம். அதில் ஒரு அழகான ஒரு சரணம் இருக்கிறது. கைவிடா தெய்வமே, கருணையின் சிகரமே, மெய்யான தீபமே, என் வாழ்வின் பாக்கியமே. இப்ப பாடுங்க, முழங்கால் படியிட்டு, முழங்கால் படியிட்டு முழுவதும் தருகிறேன். நான் முழங்கால் படியிட்டு முழுவதும் தருகிறேன். நானும் என் வீட்டாரும், நானும் என் வீட்டாரும் உம்மையே நேசிப்போம், உமக்காய் ஓடுவோம், உந்தன் நாமம் சொல்லுவோம். துதிக்கும் பொழுதே அவரிடத்துல நெருங்கி வருகிறோம். துதிக்கும் பொழுது அவரை நாம் ஈர்த்து கொள்ளுகிறோம். அவர் துதிகளை வாசம் செய்யும்படியாக வந்துகிறார். அவருடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களாக நம்ம மாறுகிறோம். ஆனால் இங்கே ரொம்ப அழகாக முழங்கால் படியிடுவது என்பது எப்படி தெரியுமா? அவர்கிட்ட போயிடுறோம். இன்னைக்கு நம்ம முழங்கால் தேயணும்ப்பா, அவருக்காக நம்ம முழங்கால் பண்ணி. இன்னைக்கு ஜபத்தில் டிசைனாக ஜபிக்கிறாங்க நிறைய பேர். அப்படியே தலகாணி ஜபம், கட்டிப்பிடிச்சி ஜபம், அப்புறம் முட்டி ஜபம்னு அரைக்கால் முட்டி, முக்கா முட்டி. ஒரு சில பேர்லாம் இப்படி தலைகாணியில் எப்படியே படுத்துட்டு இருப்பான், வச்சுட்டு போகுது. என்னன்னா அவ்வளோ துதிக்கிறான். அப்படி போய் பக்கத்தில் நான் கேம்புக்கெலாம் போகும்போது பார்ப்பேன், அதிகாலை எழுப்பி விட்ருவாங்க 5 மணிக்கெலாம். அதெல்லாம் வச்சுட்டு மேலே போத்தின்னு அப்படியே முட்டி போட்டுக்கிட்டே இருக்கும். பக்கத்தில் போய் இப்படி தட்டி விட்டா டபுக்குன்னு விழுந்துடும். என்னடா முட்டி ஜபம்னா, அது தூக்க ஜபம். இது தூக்க முட்டி ஜபம். இன்னொன்று பெட்டு அப்படியே கட்டி பிடிச்சின்னு இருக்கு. என்னன்னா அப்படியே தூங்கிடலாம். முழங்கால் படியிடுகிறது அப்படின்னும் போது 3 விஷயங்களை ஐ வாண்ட் டு டெல் யூ. அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, ஒன்று, டு சல்யூட் whoever is in front of you. டு சல்யூட், அதாவது அவருக்கு அந்த மரியாதை. யாருக்கு சல்யூட் பண்ணுவோம்ல, நம்ம ஃப்ளாகை ஏற்றிட்டு
சல்யூட் அப்படின்னு சொல்றோம். அப்ப என்ன பண்றோம்? கனத்தை கொடுக்குறோம், மரியாதையை கொடுக்குறோம்ல. டு எக்ஸ்டெண்ட் த லவ்னு கூட சொல்லல. இப்போ ரோஸ் கொடுக்குறாங்க, அதுக்கு சல்யூட் இல்லலப்பா. அது டு எக்ஸ்டெண்ட் த லவ்னு கூட சொல்லலாம். ஓகே ஓகே. முழங்கால் படிட்டு அப்படியே ஒரு ஓ ரோஸ். முழங்கால். ஓ ப்ரொபோசல் சொல்றாரு அங்கிள். கரெக்ட் கரெக்ட். உனக்கு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. சரி, so first one is to salute. நீங்க முழங்கால் படிடுறீங்க ஆண்டவருக்கு முன்பாக அப்படின்னா you are saluting him, you are giving him the glory அப்படின்னு அர்த்தம். அந்த கனத்தை கொடுக்கிறோம். ரெண்டாவது you are yielding to him. அதாவது நீங்க உங்களையே மறைச்சிக்கிறீங்க. அதாவது நான் இல்ல, அடிமைத்தனம் அப்படின்னு சொல்றோம்ல, நான் ஆளுகை கீழே நாங்க இருக்கிறோன்றதுடைய அடையாளம் தான். when the king comes, அவர் ராஜான்னு தெரியாம நிறைய நேரத்துல மாறு வேஷத்துல ராஜா ஊருக்குள்ள வருவாராம். அது எப்படியோ அந்த 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 குரலை கேட்டு யாரோ ஒருத்தர் ராஜா அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த தெருவில் இருக்கிறவங்க எல்லாரும் என்ன தெரியும் பண்ணுவோம்? உடனே முட்டி போட்டுருவாங்க. அந்த அடையாளம் வந்து அங்க தூரத்துல இருக்கவங்களுக்குலாம் தெரியாது. ஆனா எல்லாம் முட்டி போட்ட உடனே எல்லா தலைகளும் இப்படி வணங்கிடும். அப்போ they will understand he is the king of the nation. Amen. So yielding, அதாவது விட்டு கொடுக்கிறது, அடிமையாய் போவது அப்படிங்கிறது ரெண்டாவது மீனிங். மூன்றாவது giving place to God. அது என்ன பிளேஸ்? ஃபர்ஸ்ட் பிளேஸ். வா. giving place to God னா நீங்க அடிக்கடி சொல்வீங்களா, let God அப்படின்னு சொல்வீங்கல்ல, let go and let God அப்படி. You are allowing God in every aspect of your life. அதுதான்ப்பா ரொம்ப முக்கியமான விஷயம். ஆனா எல்லாரும் என்ன தெரியுமா, கடவுள் தான் எல்லாம் சும்மா லொலன்னு பேசுவாங்க. உண்மையான விஷயம் வரும்போது கடவுளை எதுவுமே செய்ய விட மாட்டாங்க. தாங்களே செஞ்சிருவாங்க. எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு ஒண்ணுமே நடக்கலன்னதும் ஐயா இப்படி ஆகி போச்சு, ஐயா இப்படி ஆயிடுச்சுன்னு புலம்பிட்டு இருப்பாங்க. கடவுளுக்கு முதலிடம் கொடுக்கும் பொழுது எல்லாமே அதனுடைய இடத்துல வந்து நிற்கும். So let God work in your life. You are allowing and let God எப்பனா நீ முட்டி போடும் பொழுது. இல்ல மூன்று விஷயங்களை கற்றுக்கொண்டோம். நம்ம முட்டி போடும் பொழுது we are saluting God. நீங்க முட்டி போடும் பொழுது you are yielding to him. நீங்க முட்டி போடும் பொழுது அவருக்கு உண்டான அந்த பிளேஸ், அவருக்கு உண்டான அந்த ஃப்ரீடம், ஆண்டவர் உங்க வாழ்க்கையில கிரியை செய்வதற்குண்டான அந்த சுதந்திரத்தை அவர் கையில கொடுக்குறீங்க. பராக். பராக் சொல்லுங்க பார்க்கலாம். பராக். பராக். ஒரு அழகான ஒரு பாடல் ஒன்று. உம்மையே நான் ஆராதிப்பேன், உம்மையே நான் ஆராதிப்பேன், உம் சன்னதியில் முழங்காலில் நின்று. என்ன அப்படி நம்ம போய் நின்னுட்டோன்னு வைங்களேன், வாழ்க்கையில என்ன பிரச்சனை, என்ன இன்னல் துன்பங்கள் வந்தாலும் நம்ம பின் திரும்ப மாட்டோம். ஏன்னா நீங்கள் மண்டிட்டு இருக்கிறது ராஜாதி ராஜாவுக்கு முன்பாக. ஏன்னா யுத்தத்திலேயே பெரிய யுத்தம் பட்டயத்தினால ஜெயிக்கிற யுத்தம் இல்லைங்க, முட்டினால ஜெயிக்கிற யுத்தம். ஐ கேன் சே 1000 டெஸ்டிமனிஸ். என்னுடைய தாய் ஒரு டெஸ்டிமனி, ஜெசிமா ஒரு டெஸ்டிமனி. முழங்கால் இட்டு ஜெயிச்சவங்க. எத்தனை போராட்டம் வந்தாலும் முழங்கால் இட்டு ஆண்டவரை கரம் உயர்த்திட்டீங்கன்னா அவர் எல்லாத்தையும் ஜெயமாக மாற்றுவார். இன்றைக்கும் இந்த காலை வேளையில் உங்களை நாங்கள் சேலஞ்ச் பண்ணுறோம். கலக்கத்தோடு எதிர்பார்ப்போடு கூட இருக்கிறீங்களா? இந்த பாடலை பாடும்பொழுதே முழங்கால் இடுங்க, துதிங்க, கர்த்தர் மகிமையை காண பண்ணுவார். ஆமென். இன்றைக்கு முழங்கால் படிட்டு இந்த பாடலை எங்களோடு கூட சேர்ந்து பாடுங்க. கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. உங்களுடைய எல்லா சூழ்நிலைகளையும் கர்த்தர் மாற்றுவார். உம்மையே நான் ஆராதிப்பேன். Oh yes. உம்மையே நான் ஆராதிப்பேன். ஜீசஸ், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். உம்மையே நான் ஆராதிப்பேன். நான் பின்திரும்பேனே உம் சந்நிதியில் முழங்காலில் நின்று. பராக், முழங்காலிடுவோம், கர்த்தருடைய பாதத்திலே அமர்ந்திருப்போம். நடந்திட்டால் இன்னல் துன்பமே வந்தாலும் நான் பின்திரும்பேனே உம் சந்நிதியில் முழங்காலில் நின்று. பாதையில் நடந்திட்டால் இன்னல் துன்பமே வந்தாலும் நான் பின்திரும்பேனே. கர்த்தரை துதிக்கிறதுல இருந்து நான் பின்வாங்க மாட்டேன். முழங்கால் படியிட்டதுல இருந்து நான் பின்வாங்க மாட்டேன்.
இன்னும் அதிகமா முழங்காலிடுவேன், ஆமென். இன்னும் அதிகமா கர்த்தரை துதிப்பேன். ஆமென். இது ஒரு அடையாளம். எஸ் முழங்கால் இடுவது ஒரு அடையாளம். ஆமென். சொல்லுங்க. உம் சந்நிதியில் முழந்தாளில் பிள்ளைகள் எல்லாரும் இணைஞ்சு பாடுங்க. உம் பாதையில் நான் நடந்திட்டால் இன்னல் துன்பமே வந்தாலும் நான் பின் திரும்பேனே. உம் சந்நிதியில் உம் சந்நிதியில் முழங்காலில் நின்று உம் பாதையில் நான் நடந்திட்டால் ஜீசஸ் நான் பின் திரும்பேனே. அதாவது முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறது பவர்ஃபுல்னா, இந்த பராக்கை குறித்து நான் வாசிக்கும் பொழுது, இந்த ஆர்டிக்கிளை வாசிக்கும் பொழுது, when you don't have words to pray, நீங்கள் முட்டி போட்டு ஜெபிக்கும் பொழுது கூட உங்கள் வாயிலிருந்து வார்த்தைகள் புறப்பட்டு வரலன்னா கூட நீங்கள் முட்டி போடுறதே ஆண்டவரை ப்ரைஸ் பண்ணுறதுக்கு அடையாளம். Amen. That you are on your knees will speak to God. You know one thing, when you are on knees, சத்ரு கலங்கி போய் பயந்து போய் நிற்பான். ஏன்னா God will stand next to us. Yes. இல்ல? When நம்ம you need stand on the knees, God will send his angels and God will stand and besides of you. உன் பக்கத்தில் அவர் நிற்பார். ஆமென். உன் வலதுபுறமாய் 1000 பேர் விழுந்தாலும் இடதுபுறமாய் 10,000 விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. ஏன்னா உன் முழங்கால் நிக்க 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 நிக்க. நான் சொல்றேன், இன்னைக்கு எழுதி வைத்துக் கொள்ளுங்க. நிறைய பேர்கிட்ட நீங்க போராடி இருப்பீங்க, ஆனா உங்க முழங்கால நிற்கும் பொழுது கர்த்தர் உனக்காக நிற்பார். கர்த்தர் உனக்கான யுத்தத்தை செய்வார். நீங்க முழங்கால ஜெயிக்க முடியாத யுத்தம் ஒண்ணுமே கிடையாது. அறிவில் ஜெயிக்க முடியாதது, பணத்தால் ஜெயிக்க முடியாதது, திறமையால் ஜெயிக்க முடியாதது எல்லாவற்றையும் உன் முழங்கால் ஜெயிக்கும். ஆமென். ஆமென். இன்னைக்கு இத்தனை நாள் வரையில முழங்கால்ல ஜெபிக்கிறத குறித்து நீங்க பார்த்திருப்பீங்க. இன்றைக்கு முழங்காலில் பிரைஸ் பண்றத குறித்து நம்ம கற்றுக்கொண்டிருக்கிறோம். பராக் சொல்வீங்களா? ஆமென். பராக் அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு நிறைய ஞாபகம் வரும் அப்படின்னு சொன்னோம்ல. What do you think about Barack? பராக்னா என்ன ஞாபகம் வருது உங்களுக்கு? பராக் ஹுசேன் ஒபாமா. பராக் ஹுசேன் ஒபாமா. ஹுசேன்றது வேற. இல்ல 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 கரெக்ட்டா தான் சொல்றப்பா. அப்படியா? ஃபுல் நேம் அதுதான்ப்பா. ஓ, நான் என்ன தெரியுமா நினைச்சேன், சதாம் ஹுசேனையும் பராக் ஒபாமாவையும் ஒண்ணா சேர்த்துட்டாங்க நினைச்சேன். நீ கரெக்டா சொன்ன பிளஸி. அவருடைய ஃபுல் நேம் பராக். நம்மளுக்கு யூஸ்வலா பராக் ஒபாமா தான் தெரியும்ல. பராக் ஹுசேன் ஒபாமா தான் அவர் பேரு. ஆமா, சாரிடா கண்ணா. சரி, ஓகே. பராக் அப்படின்னு சொன்னோன்னா உங்களுக்கு ஒபாமா ஞாபகம் வந்துட்டாரு. ஒபாமா பத்தி என்ன தெரியும் உங்களுக்கு? சொல்லு சொல்லு. He's the first African American president and 44th American president. வாவ், ஃபர்ஸ்ட் அமெரிக்கன், அதுவும் ஆஃப்ரிக்கன் அமெரிக்கன் பிரசிடென்ட் அவர் தான் இல்லை? ஸோ ஒபாமா குறித்து ரொம்ப நிறைய பாசிட்டிவான விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ இவங்களுக்கு வந்து பராக் அப்படின்னு சொன்னோன்னே ஒபாமா ஞாபகம் வந்துட்டாங்க. எனக்கு கூட ஒன்று ஞாபகம் வந்துச்சு. என்ன சொல்லுவாங்கன்னா, அப்படியே அப்படியே எந்த ஒரு எய்ம்லெஸ்ஸாக இல்லை எந்த ஒரு ஃபோக்கஸும் இல்லாமல் அப்படியே எதனாவது பார்த்துட்டு இருந்தா பராக் பார்க்குறாங்கன்னு சொல்லுவாங்க. என்ன பார்க்குறாங்க? பராக் பார்க்குறாங்களா? ஆனால் நீங்கள் நினைக்கிற பராக் ஒபாமாவும் கிடையாது, பராக் பார்க்குறதும் கிடையாது. இன்றைக்கு நம்ம கற்றுக்கொள்ளுகிற இந்த புதிய வார்த்தை பராக். பராக். இட் இஸ் a form of praise. முழங்கால் படியிட்டு கர்த்தரை துதிப்பதே பராக். ஆமென். நீங்க முழங்கால் இடுங்க, உங்களுடைய விண்ணப்பங்களை துதியா செலுத்துங்க. பாருங்க, கர்த்தருடைய மகிமை உங்களோட கூட இருக்கும். கர்த்தர் மகிமை உங்கள் மூலமாக வெளிப்படுத்துவார். முழங்கால் ஜெயத்தை கொண்டு வரும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். Yes, we are going to bless our people. எல்லாரும் கண்களை மூடி இந்த நேரத்தில் டிவிக்கு நேரம் அமர்ந்திருந்தீங்கன்னா ஜஸ்ட் கம் ஃபார்வர்ட். முழங்கால் இடுங்க, கரங்களை உயர்த்துங்க. பராக் முழங்காலிட்டு
தன்னை அர்ப்பணிக்கிறவர்களை கர்த்தர் கனப்படுத்துவார். அவர் உங்க கூடவே இருப்பார். ஆண்டவரே, இந்த மாதம் முழுவதும், இந்த வாரம் முழுவதும், இந்த நாள் முழுவதும் உம்மை மகிமைப்படுத்த நாங்கள் வாஞ்சிக்கிறோம். எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். யூ ஆர் அவர் லார்ட். நீர் எங்கள் கர்த்தர். ஆமாப்பா. எல்லா ஆளுகையும் உங்களுக்கு நாங்கள் கொடுக்கிறோம். நீர் எங்களை ஆளுகை செய்வீராக. நீர் எங்களை நடத்துவீராக. உம்முடைய கரத்தின் நிழல் என் ஜனங்களை ஆசீர்வதிக்கட்டும். எல்லா யுத்தங்களிலும் நாங்கள் முழங்காலிட்டே ஜெயிக்கப்போம். ஆமென். பட்டயத்தினாலும் அல்ல ஆண்டவரே, எங்கள் சுய புத்தினாலும் அல்ல, நாங்கள் முழங்காலிலே ஜெயம் எடுக்க எங்களுக்கு உதவி செய்யும். Yes, Jesus. உம்முடைய நாமத்தினால் என் ஜனங்களை ஆசீர்வதிக்கிறோம். மனதார வாழ்த்துகிறோம். சமாதானம், சுகம், ஆறுதல், ஜெயம் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தில். ஆமென். ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்துச்சு, இந்த நிகழ்ச்சியை நானும் ஸ்பான்சர் பண்ணேன்ட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளும்படியாய் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். இஃப் யூ ஆர் பிளெஸ்ட் பை திஸ் ப்ரோக்ராம், இஃப் யூ வாண்ட் டு ஸ்பான்சர் திஸ் ப்ரோக்ராம், கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற எண்களை தொடர்பு கொள்ளும்படியாய் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். God bless you. தீங்கு நாளில் என்னை கூடார மறைவில் ஒளி தென்னை பாதுகாத்து கண்மலை மேல் நிறுத்தினீர். தீங்கு நாளில் என்னை கூடார மறைவில் ஒளி தென்னை பாதுகாத்து கண்மலை மேல் நிறுத்தினீர். ஆனந்த பலிகளை செலுத்தி கர்த்தரை நான் பாடிடுவேன். ஆனந்த பலிகளை செலுத்தி கர்த்தரை நான் பாடிடுவேன். எனக்காயாவும் செய்து முடிக்கும் அன்பை நான் துதித்திடுவேன். எனக்காயாவும் செய்து முடிக்கும் அன்பை நான் துதித்திடுவேன். அன்பில் மூழ்கனோ, நிழலில் மறையனோ, உங்க அன்பில் மூழ்கனோ, நிழலில் மறையனோ. கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிகிறீர். என் நினைவும் என் வழியும் உமக்கு மறைவாக இல்லையே. கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிகிறீர். என் நினைவும் என் வழியும் உமக்கு மறைவாக இல்லையே.